உலகில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் ஈசனை லிங்க வடிவிலோ அல்லது நின்ற கோலத்திலோதான் பார்த்திருப்போம். ஆனால் சிவபெருமான் மனித வடிவில் படுத்த கோலத்தில் அருள் பாலிக்கும் ஒரே ஒரு அதிசய தலம் எங்குள்ளது என்று உங்களுக்கு தெரியுமா? ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் சுருட்டப்பள்ளி என்ற திருத்தலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பள்ளிகொண்டீஸ்வரர் ஆலயம்தான் அந்த உலக புகழ்பெற்ற ஒரே ஒரு தலம் ஆகும். இங்கு ஈசன் பள்ளி கொண்ட கோலத்தில் நமக்கு காட்சியளிக்கிறார். இந்த ஆலயம் சுமார் 2000 இருந்து 3000 ஆண்டுகள் பழமையானது என்று நம்பப்படுகிறது. மேலும் இங்குள்ள அனைத்து தெய்வங்களும் தங்களின் தேவியருடன் தம்பதி சமேதராக காட்சியளிப்பது இந்த ஆலயத்தின் மற்றொரு மிக முக்கியமான சிறப்பம்சமாகும். பள்ளி கொண்ட ஈஸ்வரன் சர்வமங்களாம்பிகையுடனும், வால்மீகீஸ்வரர் மரகதாம்பிகையுடனும், விநாயகர் சித்தி மற்றும் புத்தியுடனும், சாஸ்தா பூரணியுடனும், குபேரன் கௌரி தேவி, சங்க நிதி மற்றும் பத்ம நிதியுடனும் தம்பதியாக இருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார்கள். பொதுவாக தட்சிணாமூர்த்தி தனியாகவே காட்சியளிப்பார். ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும்தான் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் தனது தர்மபத்தினியான தாரா தேவியுடன் தம்பதி சமேதராக காட்சியளிக்கிறார். இவரை வியாழக்கிழமைகளில் வழிபடுவது இரட்டிப்பு பலன்களை தரும். இந்த ஆலயத்தில் விநாயகர், முருகன், பிரம்மா, விஷ்ணு, பிருகு முனிவர், மார்க்கண்டேயர், நாரதர், சப்த ரிஷிகள், சந்திரன், சூரியன், குபேரன் மற்றும் இந்திரன் ஆகிய தெய்வங்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் மிகச் சிறப்பாக அமைந்துள்ளன. இந்த சுருட்டப்பள்ளி திருத்தலம்தான் பிரதோஷ வழிபாடு உலகிலேயே முதலில் தோன்றிய மிக உன்னதமான புனித தலம் என்று ஆன்மீக வரலாற்றில் மிக அழுத்தமாக கூறப்படுகிறது. ஒரு சனிக்கிழமை நாளில் வரும் பிரதோஷ காலத்தில் உலகைக் காக்க விஷத்தை விழுங்கிய பள்ளி கொண்ட ஈஸ்வரனை நாம் மனமுருகி வழிபட்டால் வாழ்வில் ஏற்பட்ட அனைத்து இழப்புகளும் முழுமையாக மீட்டெடுக்கப்படும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. வேலையில் பதவியிறக்கம் பெற்றவர்கள் இந்த ஈசனை வழிபட்டால் மீண்டும் தங்களின் பழைய பதவியை பெறுவதோடு மட்டுமின்றி மிக உயரிய பதவி உயர்வுகளையும் எளிதாக பெறுவார்கள் என்பதும் பக்தர்களின் தீராத நம்பிக்கையாக உள்ளது. அது மட்டுமின்றி திருமண வரன் தேடுவதில் நீண்ட நாட்களாக நீடித்து வரும் தடைகள் மற்றும் தோஷங்கள் அனைத்தும் இந்த இறைவனை வந்து தரிசிப்பதன் மூலம் முற்றிலும் நீங்கி சுபகாரியங்கள் கைகூடும். இந்த ஆலயத்தின் மூலவர் திருநாமம் வால்மீகீஸ்வரர் ஆகும். இந்த மூலவருக்கு முன்பாக ஸ்ரீ ராமலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இந்த திருத்தலத்தின் தனித்துவமான அமைப்பாக விளங்குகிறது. பொதுவாக ஆலயங்களில் இருக்கும் துவாரபாலகர்களுக்கு பதிலாக குபேரனின் அரசவைக்குரிய சங்கநிதி மற்றும் பத்மநிதி ஆகிய இரு நிதி தேவதைகளும் இக்கோவில் சன்னதி நுழைவாயிலில் அமைந்திருப்பது பெரும் விசேஷமாகும். மேலும் பார்க்கடலில் இருந்து வெளிவந்து அமுதத்தோடு பரிசாக கிடைத்த தெய்வீக பசுவான காமதேனுவும் கற்பக விருட்ச மரமும் அன்னை மரகதாம்பிகை சன்னதியின் முன்பாக அமையப் பெற்றுள்ளன. துர்வாச முனிவரின் கடுமையான சாபத்தினால் தேவேந்திரன் தனது இந்திர பதவியையும் சகல செல்வங்களையும் இழந்து தவித்தபோது அசுரர்கள் அந்த பலவீனமான வாய்ப்பை பயன்படுத்தி இந்திரலோகத்தை கைப்பற்றினார்கள். தேவர்களின் குருவான பிரகஸ்பதி இழந்த சக்தியை மீண்டும் பெற வேண்டுமெனில் பார்க்கடையை கடைந்து அதிலிருந்து வரும் அமிர்தத்தை பருக வேண்டும் என்று தேவேந்திரனுக்கு ஆலோசனை கூறினார். மகாவிஷ்ணுவின் பேரருளோடு தேவர்களும் அசுரர்களும் ஒரு ஏகாதசி நன்னாளில் வாசுகி என்ற மகா நாகத்தை கயிறாகவும் மந்தார மலையை மத்தாகவும் கொண்டு பார்க்கடலை தீவிரமாக கடையத் தொடங்கினார்கள். கடையப்படும் அந்த அதிபயங்கர வலியை தாங்க முடியாமல் வாசுகி பாம்பு தனது வாயிலிருந்து உலகையே அழிக்கவல்ல மிக கொடிய ஆலகால விஷத்தை கக்கத் தொடங்கியது. விஷத்தின் கொடிய புகையினாலும் வெப்பத்தினாலும் உலக உயிர்கள் அனைத்தும் அழியாமல் காக்க வேண்டி தேவர்களும் அசுரர்களும் சிவபெருமானை நோக்கி பெருங்குரலெடுத்து சரணடைந்தனர். சிவபெருமான் தனது நிழலில் இருந்து தோன்றிய சுந்தரரை அனுப்பி அந்த ஆலகால விஷத்தை நாவல் பழம் போல திரட்டித் தன்னிடம் கொண்டு வருமாறு கட்டளையிட்டார். சுந்தரர் கொண்டு வந்து அந்த விஷத்தை ஈசன் விழுங்க முற்பட்டபோது அதை வெளியே உமிழ்ந்தாலும் அல்லது உள்ளே விழுங்கினாலும் உலக உயிர்கள் அழியும் என்று தேவர்கள் அஞ்சி கதறினர். உடனே சிவபெருமான் விஷத்தின் வீரியத்தை முற்றிலும் கட்டுப்படுத்தும் விஷாபகரண மூர்த்தியாக மாறி அந்த விஷத்தை அப்படியே விழுங்கினார். அதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அன்னை பார்வதி தேவி விஷம் தொண்டைக்கு கீழே இறங்காதவாறு ஈசனின் கழுத்தை இறுகப் பற்றினார். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இதே போன்ற மறைக்கப்பட்ட வரலாற்று அதிசயங்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் எளிமையாக தெரிந்து கொள்ள நமது டைப்போபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஸ்மால் டிப்ஸ், பிக் இம்பாக்ட். ஓம் நமசிவாய.